ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கறி வாங்கியாச்சு. என்ன கறி பார்க்கலாமா? பீஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வெட்டி கொடுத்தா சின்னதாக வெட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம பெருசாக வெட்டலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஆனால் கொழுப்பு நிறைய போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கொழுப்பெல்லாம் வெட்டி தனியாக எடுத்துக்கலாம். கொழுப்புலாம் தேவையில்லை, கொழுப்பே தேவையில்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். என்ன இன்றைக்கி கறின்னு பார்க்குறீங்களா? நேற்று இந்த கறி வாங்க கொஞ்சம் தூரமாக போகணும், அதனால் வாங்க ஆள் இல்லை. அதனால் வீட்டில் மீனும் காயும் இருந்துச்சு. மீன் குழம்பு வச்சு காய் பொரியல் பண்ணியாச்சு. மத்தியானம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 முறை அலசி நல்லா தண்ணி எடுத்து விட்டுட்டு, அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டு தண்ணி விட்டு அலசிட்டு, அப்புறம் 4வது முறை தண்ணி விட்டு அலசிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். கவுச்சிலாம் அடிக்காது. இதை செய்ய தெரியாதவங்க இதே மெத்தடில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து 12 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமும், 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பராக வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ வெட்ட வந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பாய்.